நாட்டிற்கு தற்போது தேவை என்பதால் திமுக கூட்டணியில் தொடர்வதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாகவும் திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யப் போவதாகவும் கூறியுள்ளார். தேர்தல் முடிந்தவுடன் ரஜினியுடன் இணைந்து நடிக்கும் திரைப்பட படப்பிடிப்பு தொடங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் பிரச்சாரம் மும்முரமாக போயிட்டு இருக்கு. சென்ற முறை இந்தியா கூட்டணிக்கு நீங்க தமிழக முறையில் நல்ல பிரச்சாரம் பண்ணீங்க. அதே போல இந்த ஆண்டு இந்த தேர்தலுக்கும் பிரச்சாரம் கண்டிப்பா உண்டு. அதை பத்தி பேசத்தான் இப்போ போயிட்டு இருக்கேன். பேசிட்டு உங்களுக்கு இன்னும் கூடிய விரைவில் மறுபடியும் நான் பேச வேண்டியிருக்கும். அதுதான் போயிட்டு இருக்கேன். நான் அதுதான் திரும்பி வந்திருக்கேன். தொகுதி பங்கீடுகள்ல பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு திமுக குறைத்து வழங்கக்கூடிய சூழ்நிலையில நான் இது ஏற்கனவே மதுரையில் இறங்கும்போது சொன்னேன். நான் எனக்கு இது கடமையாக நினச்சிட்டு இருக்கேன். தவிர இதில் எனக்கு என்ன பெரிய லாபங்கிறத பற்றி யோசிக்காமல் நான் சொல்லும்போது கிண்டல் அடித்தாங்க. இந்த அலையன்ஸ் எதுக்காகன்னு கேட்டாங்க. இப்போ தேவை, நாட்டுக்கு தேவைன்னு நான் சொன்னேன். அதே காரணத்துக்காக தான் நான் எம் கண்டினியூவிங் இந்த அலையன்ஸ். ரஜினி சார், கமல் சார் படம் என்ன நிலைமையில் இருக்கு சார்? எந்த படம்? ரஜினி சார் படம் இது இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு தான் ஆரம்பிக்கணும். எனக்கு வேலை இருக்கு இங்கே, நானும் அதில் நடிக்கணுமே. சார், அதே போல நிறைய கட்சிகள் தங்களுடைய வேட்பாளரை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக தலைவர் விஜய் டேரக்டா பெரம்பூர்ல போட்டிடுறேன்னு சொல்றாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் அதை ஏன் பார்த்துட்டு இருக்கணும்? எனக்கு வேலை இருக்கு, அதை நான் பார்த்து. இந்த முறை இந்த முறை புதியவர்களுக்கான வாய்ப்புகள் மக்கள் நீதி மையத்தில் எதிர்பார்க்கலாம். எப்பவுமே இருக்கு மக்கள் நீதி மையத்தில். நான் தான் அதில் இருக்கிறதுக்குள்ள பழைய ஆளு. தேர்தலில் எத்தனை தொகுதிகள்